ஹலோ மீன்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்குறது அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 18th 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் பார்க்குறோம். A company issued 40,000 shares of rupees 100 each for public subscription. The issue was underwritten as follows: P25, Q 30%, R வந்து 25%. So the 40,000 shares இந்த ரேஷியோவில் நாங்கள் பண்ணித்தரோன்னு கேட்குறாங்க. The company received a total number of 28,000 applications, of which marked applications were as follows: 28,000 applications வந்திருக்கு. அதில் P ஓட பேர் சொல்லி 8,000 ஷேர்ஸு, Q ஓட பேர் சொல்லி 6,000 ஷேர்ஸும், R ஓட பேர் சொல்லி 8,000 ஷேர்ஸும் வந்திருக்கு. Determine the liability of each underwriters. ஸோ அவங்க 25 பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, 8,000 வந்திருக்கு. அப்போ இன்னும் அவங்களோட லைபிலிட்டி எவ்வளவுக்கு அமௌண்ட் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். 5 மார்க்ஸில் 8 மார்க்ஸில் 10 மார்க்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது அதர் எக்ஸசைஸில் 18th 1 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ் வந்து PQR. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள், 25% பண்ணித்தரேன், 30%, 25%. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80% தான் அவங்க வந்து அண்டர் ரைட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 20 வந்து அண்டர் ரைட் பண்ணுறாங்க. ஸோ பார்ஷியல் அண்டர் ரைட்டிங் இது. ஓகேவா? அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளோங்க? 28,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. அதில் மார்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட நேமில் வந்தது 8,000 ஷேர்ஸு, கியூவோடது 6,000 ஷேர்ஸு, ஆரோடது 8,000 ஷேர்ஸு. அப்போ அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 பியோடது ப்ளஸ் 6,000 கியூவோடது 8,000 ஆரோடது. அப்போ டோட்டலாக வந்து இவங்களோடது எவ்வளோங்க? 22,000 வருது. அப்போது 28,000 மைனஸ் 22,000 எவ்வளோங்க? 6,000 வந்து கம்பெனி நேமில் காமனாக வந்துடும். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் PQRோடது, கம்பெனியோடதுல டோட்டல். ஃபஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ லைபிலிட்டிஸ் எடுத்திருக்காங்களோ அதை கிராஸ் லைபிலிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேல் பண்ணி கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே அதுதான் கிராஸ் லைபிலிட்டி. ஸோ 40,000 இன்ட்டு 25%, 25% பியோடது. 40,000 இன்ட்டு 25%. ஸோ அவர் எவ்வளோ சேல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்க? 10,000 கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 40,000 இன்ட்டு 30%. யாருங்க இது? Q கொடுத்துருக்காரு. அப்போது 40,000 இன்ட்டு 30% எவ்வளோங்க? 12,000. ஸோ இங்கே வேணால் மேலே வந்து நம்ம பர்சன்டேஜ் வேணால் எழுதிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா. 25%, 30%, 20%, ரிமைனிங் 20%. ஓகேவா? இப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வருங்க? 10,000 தான் வருமா? பிக்கும் ஆருக்கும் ஒன்று தான். அப்போது கம்பெனிக்கு எவ்வளோ வரும்? 40 இன்ட்டு 20%. கம்பெனிக்கு 40,000 இன்ட்டு 20% என்ன வருதுங்க? கம்பெனி 8,000 அவங்களே சேல்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அவங்களோட மார்க்டு அப்ளிகேஷன்ஸை லெஸ் பண்ணிக்கலாமா? லெஸ் அவங்களோட நேமில் வந்ததை மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் 8 எவ்வளோ வந்திருக்குதுங்க? பிக்கு வந்து 8,000 வந்திருக்கு, கியூக்கு வந்து 6,000 வந்திருக்கு, ஆருக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குதுங்க? 8,000 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 28,000 மைனஸ் 8,000 மைனஸ் 6,000 மைனஸ் 8,000. பேலன்ஸ் எவ்வளோங்க? 6,000 யாரோடதுன்னா அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் கம்பெனியோட. ஓகேவா? இப்போ அண்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 10,000 வர வேண்டிய இடத்துல 8,000 தான் வந்திருக்கு. இங்கே 12 வர வேண்டியதில் 6 தான் வந்திருக்கு. ரிமைனிங் 6 பேலன்ஸ். இங்கே 10 வர வேண்டியதில் இங்கேயும் என்னங்க 8 தான் வந்திருக்கு. ஸோ 2,000. ஓகே, கம்பெனி 2,000 ரைஸ் பண்ணணும். அப்போ நெட் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், PQRோடது. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்னங்க? நெட் லைபிலிட்டி. ஸோ நெட் லைபிலிட்டி ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுங்க, இவர் 2,000 ஷேர்ஸை சேல் பண்ணி கொடுக்கணும், இவர் 6,000 ஷேர்ஸை சேல் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அமௌண்ட் கொடுத்துரும். இவர் 2,000 ஷேர்ஸை சேல் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அமௌண்ட்டை கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் அவங்களோட லைபிலிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.